வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு வாணலியில் 1 கப்பு கெட்டி அவல் சேர்த்துருக்கேன். இந்த அவலை நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்துக்கணும். அதில் தூசியெல்லாம் இருக்கும், குச்சி மாதிரி ஏதாவது இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவல் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு அதை இறக்கி ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பொடிச்ச வெல்லத்தை சேர்த்து சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை, சும்மா கரைச்சி வெல்லத்தை எடுத்து வச்சுக்கலாம். இதை நாட்டு சர்க்கரையாக இருந்தால் அப்படியே நேரடியாக சேர்த்துக்கலாம். வெல்லம் பொடிச்சிருந்தாலும் கட்டி கட்டியாக இருக்கும், அதனால் கரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி 1 கப்பு பால் சேர்த்து சுட வச்சுக்கலாம். அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 15 முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் அந்த பொடிச்ச அவலை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே இந்த காய்ச்சி வச்ச பாலை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். கட்டிப்படாமல் கிளறிக்கலாம். நல்லா கிளறி எடுத்துட்டு கெட்டியாயிடும். கிளறும் போது அவல் சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போது நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம், சும்மா ரொம்ப ரொம்ப கம்மியாக. இது ஒரு மாதிரி கலராக இருக்குது, லைட்டாக சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் கலராக இருக்கும். வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா நல்லா கலர் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இன்னும் கூட 2-3 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எங்கள் வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட்டு. அதனால் நான் கம்மியாக தான், சுகரும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், நெய்யும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகரும் நெய்யையும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இது மீடியமாக தான் இருக்கும். இப்போது நல்லா கேசரி வந்துருச்சு. வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பரிமாறியாச்சு. இப்போது அருமையான
அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு.